யோய் இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? தெரியும் டி, சனிக்கிழமை. உம்ம மண்டை தமிழ்நாடு தினம். ஓய் ஓ அப்படியா? நம்ம தமிழ் மண்ணோட பெருமையை நினைவு சொல்லக்கூடிய நாளா? ஆட ஆமா சுவாத்து பேக்கு. நம்ம தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பெருமையோட நினைக்கக்கூடிய நாள் தான் இந்த தமிழ்நாடு தினமே. சரி மக்களே, உங்க எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த தமிழ்நாடு தின நல்வாழ்த்துக்கள். சரி அப்படியே எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லியாச்சு, வாங்க நம்ம காமெடி கதையா ஆரம்பிக்கலாம். மக்களே, நாங்க இப்ப எங்க திராட்சை தோட்டத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் திராட்சை பழம் ரொம்ப பிடிக்குமோ அவையா அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல ஹார்ட்டா அனுப்பி விடுங்க. என் மனசா, இந்த திராட்சை தோட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம பாட புஸ்தகத்துல இந்த திராட்சை பழம் போட்டு அதுல ஒரு நரி உட்கார்ந்துருந்து அந்த திராட்சை பழத்தையே ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்குமே, அதுதான் ஞாபகத்துக்கு வருவா. அப்படியே இருக்குல்ல அந்த திராட்சை தோட்டத்தை பாக்கிறதுக்கும். ஆமாட்டி, அதெல்லாம் ஒரு காலம். அந்த காலம்லாம் இனி மறுபடியும் எப்போ வரும்? அதுக்கு சான்ஸே இல்ல. இப்ப ஆளுகளது வயசும் ஆயாச்சு, என்ஜாய் பண்ணது எங்கோடி. நீர் ஏன் ரொம்ப அழுத்துக்கிறீரு? உங்களை கெட்டினதுக்கு பிறகு எனக்கு தான் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறதே மறந்து போச்சு. சந்தோஷப்படணும்னா பின்ன சந்தோஷம் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுதான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். சை, யாமட்டி இப்படி சொல்லியா? நெட்டு பாப்பா, நீ கேட்கறதெல்லாம் நான் ஒண்ணும் வாங்கி தரலையா? நான் ஒரு 1/2 கிலோ பால்கோவா கேட்டா நீர் வாங்கிட்டு வருவீரு. ஒரு கடுவுக்கு போல பால்கோவா வாங்கிட்டு வந்து எச்சு பையில நக்கி பாருன்னு சொல்லி கொண்டு தருவீரு. இதுல என்னவோ இருக்கு சந்தோஷம்? இல்லட்டி நெட்டு பப்பு, பைசாவை வீணா செலவு பண்ணக்கூடாது பத்தியா, சிக்கனமா இருக்கணும்ல, அதுக்கு தாமட்டி. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீரு? நெட்ட பப்புவா? என் பியார் பாப்பா தானே. போய் நான் கொஞ்சம் வளர்த்தியா இருந்துட்டேன்னா தான் என்ன நெட்ட பாப்பான்னு அழைக்கிறது என்ன? ஆமாடி, உன் பேரு பாப்பா தான். நான் அதை சும்மா சூரிக்கு செல்லமா பப்பு அப்படின்னு சொன்னேன். கூடவே நீ கொஞ்சம் வளர்த்தியா இருக்க பத்தியா அழகா, அதனால நெட்ட பப்பு அப்படின்னு செல்லமா கூப்பிட்டேன். நல்ல காரணத்தை பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டு சுத்துவாருப்பா. கொஞ்சம் அழகுங்க வார்த்தையை சேர்த்து போட்டுட்டு நெட்டான்னு சொன்னா நான் சமாளிச்சுக்கிடுவேன்னு சொல்லி என்னெல்லாம் சமாளிக்காரு. சரி, என்னனையும் கூப்பிட்டு தொலைஞ்சிட்டு போறோம். யோய், திராட்சை பழம் எல்லாமே விளைஞ்சு போய் கிடக்கு. இப்போ பறிக்காட்ட எல்லா அவளும் வந்து பறிச்சுட்டே ஓடிடுவாளுவ. அதனால நான் இப்ப போய் பறிச்சு அதை செம்மையா மூட்டை கட்டி வச்சு வித்துறணும். கேட்டீரா? யோய் சுவாத்து மூட்டை, உம்மகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீர் கல்லு மயம் அப்படியே நின்று சேலை கணங்கன்னு பார்த்து நிக்கிறு. ஏமா சரிம்மா, நீ பேசிய 1000 வார்த்தைகன்னா எப்ப பார்த்தாலும் சரி அனி ஊங்கொட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு உடம்புல தெம்பு இல்ல. கேட்டியா? நீ சமைச்சு தரக்கூடிய சுவாத்தை தின்னுக்கிட்டு என்னால இவ்வளவு தெம்பெல்லாம் பேச முடியாது ஒன்ன போல. நீர் வாங்கி போடிய பொருளுக்கு இப்படிதான் சமைக்கிறதுக்கு முடியும். விருப்பம் இருந்தா தின்னும், இல்லைன்னா அதில் ஊரோட போவோம் பிச்சை எடுக்க. உண்மையால ஒரு கம்ப்ளைண்ட் அங்க வந்திருக்கு. என்ன காரியம் போய் பண்ணிக்கிட்டு தெரியறாரு. வேலைக்காரி குளிக்க போய் எட்டியா பாத்தீரு. அது ஒன் சுவாப்பாவா யூஸ் பண்ணியாலான்னு செக் பண்ண முடி. ஆனா யூஸ் பண்ணல பாத்துக்க. செக் பண்ணி ஆள் மூஞ்சி மோரையும் பாருங்க. இனிமேல் இப்படி பண்ணிரு, அவ்வளவுதான் கண்ணு நோண்டி புடிங்கி தின்னுடுவான். ஆமா, என் கண்ணு உனக்கு என்ன அடி, மீன் கண்ணு அடி புடிங்கி தின்னுடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏமா இவட்டெல்லாம் பத்திரமா தான் இருக்கணும், கொஞ்சம் கவனமா செய்துட்டு தெரிய காரியம் அப்படி. அதனாலதான் வாயில இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வருவு. ஒழுங்கா இருந்தா நான் என் ஓய்வு என்ன இப்படி சொல்ல போறேன். சரி, நேத்து நான் குடிச்சிட்டு வந்தப்ப நீ பேசிய வார்த்தை ஒவ்வொன்னும் என செருப்பால அடிச்சது போல இருந்துட்டி. அட பூவாரம் போய் குடிச்சிருந்தேனாலதான் உமருக்கு தெரியல. நான் நிஜமாவே உங்களை செருப்பால தான் அடிச்சேன். ஏட்டி, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது. கெட்டுன்னு மாப்பிளையே செருப்பு கலத்தி எவ்வளவுதான் அடிப்பாளா? இல்ல ஒய், தப்புதான். செருப்பு கலத்தி எவ்வளவு அடிக்க மாட்டா. உங்களெல்லாம் விளக்கமா கொண்டு தான் அடிச்சு வீசி தும்சம் பண்ணுவான். ஞாத்து குடிச்சிட்டு வந்ததும் இல்லாம என்னெல்லாமோ கிடந்து பேசிக்கிட்டு கிடந்து வாந்தியும் பண்ணி வச்சிருக்கீரு. நான் அதை இப்ப வரைக்கும் கழுவாம தான் வச்சிருக்கேன். நீர் தான் இப்ப போய் கழுவ போறேன் ஒய். போய் கழுவி போட அந்த வீட்டை ஃபுல்லா. எம்மா, நான் ராத்திரியே எடுத்து போட்டதுக்கு என்ன மாட்டி நீ கழுவாம வச்சுக்கிட்டு இருக்கா? ஆமா, மறு நான் உமக்கு என்ன வேலைக்காரியா? நீர் தான் எல்லா வேலையும் செய்யணும். ஏனி மேல் குடிச்சிட்டு வந்தீர்னா உமக்கு தான் அந்த வேலை அவ்வளவு. அப்பதான் மேலும் குடிக்கப்படாதுங்க. என்ன வரும்? அதுக்கு தான் போய் வேலையை பாரு, கழுவி விடும், ஓடி போறோம். இதுக்குதான் அப்படி ஒரு பழமொழி உண்டு, நாய அடிப்பானே எதையோ சமைப்பானே. நீ நம்ம கதைக்கு அந்த பழமொழி அப்படி இல்ல. தண்ணி அடிப்பானே வாந்திய சமைப்பானே. எப்ப இவரை கட்டி மேய்க்க 2 மாட்டை வாங்கி கட்டி மேய்க்கலாம், பாலாவது தரம். விடிஞ்சாலே ஏன் விடி வீணி இருக்கப்பா. விடிஞ்ச உடனே அடுக்கலைக்கு வர வேண்டியதா இருக்கு. அடுக்கலையில வந்ததுமே அடுத்து என்ன சமைக்கணும் அப்படியே ஞாபகம் வச்சு மூளை எல்லாம் ஒரு மாதிரி மூளை காய்ச்சல் வரைய மாதிரி சூடாகி போயிருவோம். இதுக்கு ஓடியே அவரு அங்க கிடந்துட்டு, அம்மா எனக்கு பசிக்குவோம், எதையாவது கொண்டா திங்க கொண்டான்னு கேட்பாரு. அந்த சாணி வரட்டியை தான் தூக்கி அவருக்கு தட்டுக்க வச்சு கொடுக்கணும் போல கோவமா வரும். இருந்தாலும் மாதிரி என்ன பண்ண முடியும்? கேட்டுட்டு வந்தாச்சா எதையாவது செஞ்சு அவருக்கு வாயில தட்டி தானே ஆகணும்னு சொல்லி நம்மளும் சமையல் பண்ணுவோம். சரி, அடுப்புல என்னத்தையோ வச்சுன்னு எட்டி நெட்ட பாப்பா, சமையல் ஆச்சா? வயிறு பசிக்குவு. நான் கொண்டு வாரேன் போய். ஒரு மாதிரி கிடந்து துடிச்சிட்டு தான் பாப்பா கிடப்பாரு. ஏட்டி, நீ என்ன இடி செஞ்சுட்டு இருக்க? வாசம் நல்லாவே இல்ல.
என்னது சமையல் வாசம் நல்லா இல்லையா? அன்னைக்கு வெளியே கடைக்கு போகும்போது என்ன சொன்னிருவோய்? அந்த சென்ட் பாட்டில் வாங்குறதுக்கு போகும்போது இந்த சென்ட் நல்லா இருக்கா கொஞ்சம் பாருங்க பார்த்து சொல்லுங்க நான் கேட்டப்ப என்ன சொன்னிரு? ஏதோ என் மூக்குக்கு வாசமே கண்டுபிடிக்க தெரியாதுமா, நீயே ஏதாவது உனக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துக்கன்னு தானே போய் சொன்னிரு. அப்ப மட்டும் வாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மூக்குல வாசம் கண்டுபிடிக்கிறது கூடியதெல்லாம் செத்து போய் கிடந்து, இப்ப ஏன் சமையல் அறையில வந்து நின்றுகிட்டு சமையல் வாசம் நல்லா இல்ல அது நல்லா இல்லைன்னு சொல்லி இப்ப மூக்குக்கு என்ன புதுசா சக்தி வந்திருக்கும் இருக்கு? சமையல குறை சொல்லணும்னா மட்டும் அவருக்கு மூக்குக்கு நல்ல வாசம் தெரியும், கோவமா அவரு ஓடி போயிரும். போய் யாரு கூடட்டி ஓடணும்? அதையும் நீயே சொல்லிரு. மறு உனக்கு பிடிக்காதவளோ யாரு கூடயாவது நான் ஓடுனா அப்ப நீ கோவப்படுவா, ஏன் அவ கூட ஓடினா இவ கூட ஓடி இருக்க வேண்டியதானேன்னு சொல்லி. இவ என்னத்த தேடியா? என்னதுமா தேடியா? இங்கதான் ஒரு பிஞ்சு போன விளக்க மாதிரி வச்சிருந்தேன், அதை தான் தேடிட்டு இருக்கேன். ஒரு நாய் வந்து நின்று ரொம்ப நேரமா தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கு, 2-3 சாத்து வச்சா திருந்திரும். சும்மா கோவப்பட்டுட்டேன், நீங்க நின்ன வெளுத்துப்படுவா ஓடிடணும். என்ன மக்களே, இந்த கதை இன்னைக்கு அந்த முடிஞ்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அப்படியே உங்க பொண்ணான கையை கொண்டு லைக்கா தட்டி தட்டி மழை சாரல் போல அவ்வளவு லைக் அங்க வந்து சாடணும் போட்டு விட்டுருங்க. அப்படியே ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஹைப்பை நீங்க தொட்டு விட்டுட்டீங்கன்னா அது நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ரீச் ஆக்கி விட்டுரும். அதுக்கு பிறகு அப்படியே இந்த கதை டெய்லி நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணினா ஆல் அப்படின்னு இருக்கும், அதையும் அமைக்க விட்டுருங்க. அப்பதான் அந்த வீடியோ டெய்லி நோட்டிபிகேஷன் உங்க செல்லுல முன்னாடி வந்து விழும். நாளைக்கு பார்க்கலாம் மக்களே.